இந்திய பண்பாடு அப்படின்னு படிக்கிறோம். அதில் பண்பாடு அப்படிங்கிறதுக்கு மட்டுமே வரையறை கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவாணர் இந்த பண்பாடுக்கு என்ன சொல்கிறாருன்னா, பண்பாடுனா சீர்படுத்துதல், திருந்துதல்னு பொருள் சொல்கிறாரு. இந்த இடத்துல திருந்திய நிலத்தை, அதே போல் திருந்திய தமிழை, திருந்திய உள்ளத்தை, இங்கே பாருங்கள், திருந்திய நிலத்தை, திருந்திய தமிழை, திருந்திய உள்ளத்தை, இது எல்லாத்தையுமே சொல்கிறது தேவநேய பாவாணர். இதில் திருந்திய நிலத்தை பண்பட்ட நிலம்னு சொல்லுவாங்க, திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ்னு சொல்லுவாங்க, திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பண்பாடுக்கு வரையறை கொடுத்திருந்தா தேவநேய பாவாணர் தான். த சீக்ரெட் வே இந்த நூலை லிட்டன் பிரபு எழுதியிருக்கிறாரு, நல்லா தெரியும். இதை தமிழில் ரகசிய வழிங்கிற பெயரில் எழுதுனது யார், மொழிபெயர்த்து எழுதுனது யார் அப்படிதான் இந்த இடத்துல கேள்வி. லிட்டன் பிரபுவுடைய சீக்ரெட் வேங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் மனோன்மணியம் சுந்தரனார். அவர் தான் ரகசிய வழின்னு எழுதியிருக்கிறார். சீக்ரெட்னா ரகசியம், அப்போ ரகசிய வழின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். நம்ம ராஜாராம் மோகன் ராய், சுவாமி விவேகானந்தர், இவங்களாம் மிக முக்கியமானவங்க. இவங்களாம் தத்துவங்களை நிறைய சொல்லியிருப்பாங்க. இவங்களுடைய தத்துவங்களை கூட மேலை நாடு என்ன பண்ணியிருக்கு, மொழிபெயர்ப்பும் செஞ்சு அவங்க நாட்டுக்கு வழங்கியிருக்கு. இந்தியாவை ஒரு தீபகற்ப நாடுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இத்தாலியும் எடுத்துக்கோங்க, ஒரு தீபகற்ப நாடு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆசியாவின் இத்தாலி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஆசியாவின் இத்தாலி என்று அழைக்கக்கூடிய நாடு இந்தியா. இவ்வளோதான் இந்த இடத்துல பாயிண்ட்டு. இப்போ இத்தாலியை ஏன் இந்தியா கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் தீபகற்ப நாடுன்னு சொல்லிட்டோம். இப்போது ஐரோப்பாவில் ஒரு தீபகற்ப நாடுனா இத்தாலி, ஆசியாவில் ஒரு தீபகற்ப நாடுனா அது இந்தியா. அதனால தான் இந்த இந்தியாவையும் இத்தாலியமும் கம்பேர் பண்ணுறாங்க. சரி, இப்போ 3 பக்கமும் கடல் இருக்கும், ஒரு பக்கம் மலை இருக்கும் நம்ம இந்தியாவில். அதே போல் தான் அங்கேயும் 3 பக்கம் கடல் இருக்கும், ஒரு பக்கம் மலை இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு இந்தியாவில் வடக்கு பக்கம் இமயமலை இருக்கா, அந்த மாதிரி இத்தாலியில் வடக்கு பக்கம் அபினைன் மலைத்தொடர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதுதான் சொல்கிறாங்க. அதே போல் நமக்கு இப்போது இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கை தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு தீவு இருக்கும். அந்த மாதிரி இத்தாலிக்கு தெற்கில் ஒரு தீவு எது அப்படின்னு கேட்டால் அந்த சிசிலி தீவுன்னு நம்ம சொல்லலாம். சரி, அதே போல் 3 கடல் நமக்கு தெரியும் இல்லையா, வங்காள விரிகுடா, அரேபிய கடல், அடுத்தது இந்திய பெருங்கடல்னு. அந்த மாதிரி இத்தாலியிலும் 3 கடல் இருக்குது பாருங்கள். அதான் கிழக்கு பக்கமாக எரித்திரியன் கடல் இருக்குது, மேற்கு பக்கம் தஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல், தெற்கு எடுத்துக்கிட்டா நன்னில கடல்னு சொல்லி 3 கடல் இருக்குது. இப்போ இந்தியா ஜனத்தொகையில் அதிகமாகவும் இருக்குது, அதே சமயம் பல இனங்களையும் கொண்ட நாடு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது என்று ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாரு. அவர் யாருன்னு தான் இந்த இடத்துல கேட்குறாங்க. அவர் தான் ஹெரோடோட்டஸ், வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ். இந்த ஹெரோடோட்டஸ் தான் இந்த செய்தியை சொல்கிறாரு, கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்ததுன்னு சொல்லி. நாட்டுப்புறவியல், நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டால் ஃபோல்க்லோர். அந்த ஃபோல்க்லோர் இதுதான் நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஆங்கில சொல். இப்போ நிறைய மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கேட்குறாங்க, கவனமாக படிங்க. வில்லியம் தாமஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபோல்க்லோர் அப்படிங்கிற இந்த சொல்லை 1846 உருவாக்கியிருக்காரு. வில்லியம் ஜான் தாமஸு ஃபோல்க்லோர். பழங்கால பண்பாட்டினுடைய எச்சம் அதுதான் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. வில்லியம் ஜான் தாமஸுடைய கருத்து என்னென்னா, பழங்கால பண்பாட்டின் எச்சம் தான் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிறார், கல்ச்சுரல் சர்வைவல். பன்னத்தி இதை எடுத்திங்கன்னா பண் ப்ளஸ் நத்தின்னு பிரிப்பாங்க, இதை தான் பன்னத்தின்னு பிரிப்பாங்க. பண்ணை விரும்புவது அப்படின்னு சொல்லி பொருள்படுது. பண்ணுனா பாடல், பண்ணை விரும்புவதுன்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் பாருங்கள், பன்னத்தி என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பாமரருடைய பாடல்களை குறிக்குதுன்றார். அதாவது பாமரருடைய பாடல்கள், அதாவது பழமையான பாடலில் இருக்கக்கூடிய பொருளை, பழமையான பாடல்களில் இருக்கக்கூடிய பொருளை தனக்கு பாடுபொருளாக வச்சுக்கிட்டு பாடக்கூடிய பாடல். அதாவது பாட்டும் இருக்கும், அதில் உரையும் இருக்கும். பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவது தான் பன்னத்தின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டும் உரையும் போன்று செய்யப்படுவது பன்னத்தி. பண் ப்ளஸ் நத்தி இதை தான் பன்னத்தி என்று சொல்கிறாங்க. பண்ணை விரும்புவது அப்படின்னு சொல்லி இதுக்கு பொருள் சொல்கிறாங்க. தொல்காப்பியர் பன்னத்தியை பற்றி சொல்லியிருக்கிறார். அதிசயம் அதுதான் இந்தியா, த வண்டர் தட் வாஸ் இந்தியா, த வண்டர் தட் வாஸ் இந்தியா. இந்த நூலை இயற்றியவர் யார்? இவர் தான் வரலாற்றாசிரியர் ஏஎல் பாஷம். ஏஎல் பாஷம் இவர் தான் த வண்டர் தட் வாஸ் இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாரு. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்திய கிராமத்தில் மக்களினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழம்பெருமையை பறைசாற்றுகிறது. இந்திய கிராமங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கிராமத்துக்குமே ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்குது. இந்திய கிராமங்களினுடைய சடங்குகள், சம்பிரதாயங்களை பற்றி பழம்பெருமையை பேசுகிறது தான் அதிசயம் அதுதான் இந்தியாங்கிற நூல். இந்திய பண்பாடு இது 12ஆம் வகுப்பில் இருக்குது. புறநானூற்று வாயிலாக வெளிப்படக்கூடிய சில பண்பாட்டு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 67 வகையான
உணவு பற்றிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 28 வகை அணிகலன்கள், 10 வகையான ஆடைகள், 10 வகையான ஆடைகளை பற்றி புறநானூறு சொல்லுது. உணவு வகைகள் கேட்கும்போது 67 வகை உணவு வகைகளை பற்றி சொல்லுது. புறநானூறில் தான் சொல்லியிருக்கிறாங்க. புறநானூறு பண்பாட்டு செய்தியை தான் பார்க்குறோம். அப்புறம் இந்த கடையேழு வள்ளல்களில் கொடைத்திறம் இதை பற்றியும் புறநானூறு சொல்லியிருக்கு. பாணர், விரலியர், கூத்தர் இவங்களுடைய கலைத்திறம் பற்றியும் புறநானூறு சொல்லுது. அடுத்து அந்த பாரத போர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரத போரை பற்றி புறநானூறு நமக்கு சொல்லுதா அப்படின்னு கேட்டால் பாரத போரை பற்றியும் புறநானூறு சொல்லுது. அதில் குறிப்பாக உதயஞ்சேரலாதன் அந்த மன்னன் வந்து வீரர்களுக்கு உணவு கொடுத்தான் அந்த பாரத போரின் போது அப்படிங்கிற அந்த செய்தி புறநானூறு சொல்லுது. இப்போ தாழியில் வைத்து புதைக்கிறது, நடு கல், இதெல்லாம் புறநானூறு சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கணவர் இறந்த பின்பு உடன்கட்டை ஏறும் செய்தியை பற்றி புறநானூறு சொல்லியிருக்குது. நம்ம படிச்சிருப்போம். இந்த 1829 சதி ஒழிப்பு எல்லாம் படிச்சிருக்கோம். வில்லியம் பெண்டிங் காலத்தில் ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கியமாக அதில் பங்கெடுத்துக்கிட்டாரு இந்த சட்டம் கொண்டு வரதில்லைன்னு சொல்லி படிச்சிருக்கோங்க. இந்த இடத்துல புறநானூறு பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுவதை பற்றி சொல்லியிருக்கு. இந்த கணவர் இறப்புக்கு பின்பு மங்கையர் வந்து அணிகலன்களை களைதல் அதை பற்றி சொல்லியிருக்குது புறநானூறு. கைமை நோன்பு நோற்றாமை, உடன்கட்டை ஏறுதல், இதை பற்றியெல்லாம் புறநானூரில் சொல்லியிருக்கு. இந்த புறநானூறு வாயிலாக பண்பாட்டு செய்தியை பற்றி நம்ம பார்த்தோம். திருமண நிகழ்வு ஒன்றில் இந்த நாட்டுப்புற பாடல், அதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. பிள்ளை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருங்கள், மக்கள் 16 பெற்று மங்களமாய் வாழ்ந்திருங்கள், ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே எல்லாரும் ஞானமுடன் வாழ்ந்திடுவீர் அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல் திருமண நிகழ்வின் போது பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழருடைய பண்பாடு இந்திய பண்பாட்டில் 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இந்த வீடியோவில் மொத்தம் 4 கேள்வி கேட்க போகிறேன். இப்போ நமக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 22 மொழிகள் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். இங்கே என்ன முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் இந்தியாவில். சரிங்களா? இந்தியாவில் 1,00,000க்கும் மேலான மக்கள் பேசும் மொழிகள் எத்தனைன்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் 33 மொழிகள்னு சொல்லணும். சரியா? கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பழங்காலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் அந்த பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயன்படுத்தப்பட்டது. பழங்காலத்தில் பண்டைய காலத்தில் இந்தியாவில் பல பகுதிகளிலும் பயன்பட்ட மொழிகள் எது அப்படின்னு கேட்டால் 1 பிராகிருத மொழி, 2வது சமஸ்கிருத மொழி. அடுத்து 3வது கேள்வி போயிடுறோம். வட இந்திய மொழிகளினுடைய தாயாக கருதப்படுவது எதுன்னு தான் இந்த இடத்துல கேள்வி. வட இந்திய மொழிகளின் தாய்னாக்க அது சமஸ்கிருதம் தான். அடுத்ததான் இந்த தேவநாகரி அப்படிங்கிற எழுத்து வடிவம் பயன்படுத்தப்படுது. எந்த மொழிகளில் எழுதுறதுக்கு இந்த தேவநாகரிங்கிற எழுத்து வடிவம் பயன்படுது அப்படின்னு கேட்டால் 1 சமஸ்கிருதம், அடுத்தது வட இந்திய மொழிகள். அப்போ வட இந்திய மொழிகளுக்கு தாய் எது? சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் வட இந்திய மொழிகளினுடைய தாய், இதுக்கு தான் சொல்கிறோம். 12ஆம் வகுப்பு இந்திய பண்பாடு அப்படிங்கிற முதல் பாடத்தில் இருக்குது. எத்திக்ஸ் தான் பார்க்குறோம். இல்லை பாருங்க, ஒரு செய்தி 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 780க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசி வரக்கூடிய மொழிகளை பற்றி மட்டும் சர்வே சொல்லுது. பேசி வரக்கூடிய மொழிகள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2011 780க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசி வந்ததாக சொல்லப்படுது. இந்த சர்வே எடுக்கிற நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் PLSI என்று சொல்லக்கூடிய பீப்புள்ஸ் லிங்குஸ்டிக்ஸ் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இந்த சர்வே எடுக்கிறாங்க. இந்த நிறுவனத்தின் பேர் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா 1961 இது பாருங்கள் 61 அப்படி திருப்பி போடுங்க, 1650 மொழிகள் இருந்ததாக சொல்லப்படுது. அப்போது இந்த 1650 மொழிகள் பேசிய மொழிகள் இருந்ததாக சொல்லப்படுது. 50 வருஷத்துக்கு பிறகு 2011 பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாதியாக குறைஞ்சி 780க்கு மேற்பட்ட மொழிகள் தான் பேசி வரதா சொல்லப்படுது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்குமே 10க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துலேயே 10 மொழிகள் காணாத போகுது அப்படின்னா ஒரு 10 ஆண்டுகளில் 100 மொழிகள் காணாத போயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இப்போ நீங்கள் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 780 மொழிகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுலேயும் குறைஞ்சி 500 மொழிகளுக்கு கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது. இதில் இந்த பர்சன்டேஜை கொடுத்துட்டு மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் பார்க்குறோம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 121 கோடிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து இந்துக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், இஸ்லாமியர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் எவ்வளோ இருக்காங்க, சீக்கியர்கள் எவ்வளோ இருக்காங்க, பௌத்தர்கள் எவ்வளோ இருக்காங்க, சமணர்கள் எவ்வளோ இருக்காங்க, இதை வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இவங்களை இந்த சைடு கொடுத்து மேட்ச் ஃபாலோயிங் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, இருக்கிறதுல ரொம்ப கம்மியானது யாருன்னு பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம வரலாறுல படிக்கிறோம் பௌத்தர்கள் சமணர்கள்னு படிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பௌத்தர்கள் பாருங்கள் 0.07% தான் பௌத்தர்கள் இருக்காங்க. அதே போல் 0.37% பார்த்தீங்கன்னாக்கா சமணர்கள் இருக்கிறாங்க. இவங்க தான் இருக்கிறதுல பௌத்தர்கள் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்துக்கள் அதிகமாக இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 79.8% இந்துக்கள். இதே இஸ்லாமியர்கள் 2வது இடத்துல பாருங்கள் 14.23% வந்து இஸ்லாமியர்கள் 14.23. அடுத்தது கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா 2.3
2.3% வந்து கிறிஸ்துவர்கள். சீக்கியர்கள் வந்து 1.72% சீக்கியர்கள். 1.72% வந்து சீக்கியர்கள்.